என்னங்க இந்த அரோரா இவ்வளோ பச்சோந்தியாக இருக்காங்க, நிமிஷத்துக்கு மாறிட்டே இருக்கிறாங்க. நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமருதீன் 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 சொல்லியிருந்தவங்க இப்போ கமருதீனை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான்ற அளவுக்கு பேசின்னு இருக்காங்க. அரோரா வந்து கனிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கமருதீனை பற்றி. கமருதீன் வந்து என்கிட்ட நீ ஃப்ரெண்டாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதாவது வந்து அவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ என்னை லவ் பண்ணலன்னா ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னை மிரட்டுறாப்புல. நான் கமருதீன் நம்பி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டேன். 5வது படிக்கும்போது 6வது படிக்கும்போது நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே போனேன்னா இவனெல்லாம் நான் பேசக்கூட மாட்டேன், மதிக்க கூட மாட்டேன், அப்படி இப்படின்னு கமருதீனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. கனி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் பேசும்போது உஷாராக பேசியிருக்கணும், இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மேலே கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் அவங்ககிட்ட முறைச்சிக்கினீங்கன்னா அவன் எது பேசினாலும் உலகத்துக்கு ஃபுல்லாக தெரியும். ஆனால் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னாக்கா அந்த வித பிரச்சனை இல்லை. அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க, அவங்ககிட்ட எதுவும் முறைச்சிக்காதீங்க. ஏன்னா அவன் எதனா உங்களை பற்றி கோபத்தில் எதனா சொல்லிட்டா அப்படின்னா ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் அசிங்கப்படுவோம். கனி சொல்லுவாங்க, இந்த பெண்களே இப்படி தாங்க, ஒருத்தரை நம்பிட்டாங்கனாக்கா எல்லா விஷயத்தையும் கொடலடலடலடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறது, அப்புறம் மாட்டி மொழிக்கிறது. ஒரு லவ்வரை கூட வந்து ஈஸியாக வந்து தூக்கி போட்டு போயிடலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி போட முடியாது, அந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் நான் அப்போவே சொன்னல கமருதீனை பற்றி அப்படின்னு அரோரா கிட்ட சொல்லுவாங்க. அரோரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை காதலே வாங்காமல் கம்னு இருந்துருவாங்க. ஏன்னா அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை சும்மா மேலோட்டமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அரோராவுக்கு வந்து திவ்யா பிடிக்காது. ஏன்னா அவங்க சொன்னதே சொல்லிகிட்டே இருப்பாங்கன்ற ஒரு எரிச்சல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அரோரா வந்து இவ்வளோ பச்சோந்தி கேம்லாம் விளையாடக்கூடாதுங்க. இவ்வளோ நாள் வந்து கமருதீனால் சர்வே ஆகிட்டு பார்வதி சொல்லுவாங்க இல்லையா, உன்னால தாண்டா அவள் சர்வே ஆகினுக்கிறா, இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு கேமும் இல்லைடா, எப்போ ஓடிட்டு இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அது நான் 100% கரெக்டுங்க. அரோரா வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வீட்டில் காலத்தை ஓட்டினது துஷார்னால, அதுக்கு அடுத்தது வந்து கமருதீனால, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கமருதீன் இவங்களை மாற்றி எதனா ஒரு விஷயத்தை இழுத்துக்குனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. பார்வதி சொல்றாங்க கமருதீன் கிட்ட, ஏன்டா நான் என்னைக்குன்னா அவளை பற்றி எதனா பேசுறானாடா, எவ்வளோ நாள் ஆச்சுடா உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்ககிட்ட பேசி அவளை பற்றி நான் இந்த வீட்டில் யாருக்கிட்டனா பேசுறேனாடா, எதனா பண்ணுறானாடா, எப்போ பார்த்தாலும் இவன் வந்து எதனா ஒரு டாஸ்க் வரக்கூடாதுன்றா, என்னையும் பற்றி உன்னையும் பற்றி பேசி அவள் டைம் லைட்டில் வந்துட்டே இருக்கிறாடா, உன்னால தாண்டா கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. பார்வதிக்குனாக்கா அரோராலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 70-75 நாள் வர வேண்டிய ஆளே கிடையாது, இந்த இவனால் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு சும்மா சம்பளம் வாங்கி போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஆதங்கம். அதுவும் உண்மைதாங்க. இவ்வளோ நாள் ஒன்றுமே பண்ணாமல் இந்த முக்கோண காதலை வச்சு அரோரா சர்வே ஆகி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஆனாலும் ஒரு விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப கில்லாடி தான். ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்துக்கிறானாங்க, பெரிய விஷயம். அரோராவது இந்த லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க, முக்கான காதல் கொடுத்தாங்க. ஆனால் ரம்யா ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ நாள் வந்ததெல்லாம் அரோரா வீடியோ பெஸ்ட் பிளேயர் தான் நான் சொல்லுவேன் ரம்யா. ஸோ மக்களை நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.